பிரம்மகுமாரிகளின் மூலம் வெளியிடப்பட்ட இந்த ராஜயோகத்தின் அடிப்படை விளக்கத்தை அறிய உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வெளியீடானது மனித வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்கு நீங்கள் வியப்படையும் வண்ணம் புதுமையான பதிலை அளிக்கிறது. நான் யார்? நான் எதனால் ஆக்கப்பட்டவன்? எனது உண்மையான அறிமுகம் என்ன? மேலும் நான் எப்படி அதை அடைய முடியும்? முதலில் இவற்றிற்கான பதிலை தெரிந்து கொள்வதற்கு வாருங்கள். நாம் கண்ணாடியின் முன்னால் நின்று பார்த்தால் அதில் நமது பிரதிபிம்பத்தையே காண்கிறோம். இந்த பிரதிபிம்பமானது நமது வெளித்தோற்றத்தையே பிரதிபலிக்கிறது. இதைப்போல் வாழ்க்கையில் நாம் காணும் அனைத்தும் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தன்னை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ள தனக்குள்ளே சென்று ஆராய வேண்டியிருக்கிறது. உலகின் அனைத்து மதங்களை சார்ந்தவர்களும் மனிதன் என்பவன் இயற்கை மற்றும் ஆத்மா என்ற இரண்டு கூறுகளால் உண்டாக்கப்பட்டவன் என்று ஏற்றுக்கொள்கின்றனர். இயற்கையினை நாம் இந்த கண்களால் காண முடிகிறது. ஆனால் ஆத்மா ஒரு மிக நுட்பமான சக்தியாகும். இதை நாம் நமது புறக்கண்களால் பார்க்க முடியாது. மேலும் இதை பற்றிய யதார்த்தமான ஞானமும் எவரிடமும் கிடையாது. ராஜயோகத்தில் இந்த உடலை இயக்கக்கூடிய சக்தியான ஆத்மாவானது மிக நுட்பமான ஒளிப்புள்ளியாக இருப்பதாக காண்பிக்கப்படுகிறது. நாம் நமது வாழ்க்கையில் காணும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் நம்மை பற்றிய உண்மையான அறிமுகத்தை நாம் மறந்துவிட்டதால் தான். மேலும் கானல் நீரை போன்ற இந்த பொய்யான நிலையற்ற உலகின் கவர்ச்சியில் முழுவதுமாக மூழ்கிப் போய்விட்டோம். எப்போது நமக்கு நம்மை பற்றிய அறிமுகம் கிடைக்கின்றதோ அப்போதே பிறர் மீதான நமது கண்ணோட்டம் முழுமையாக மாறிவிடுகிறது. ஆத்ம ஞானம் கிடைத்தவுடனே நாம் மொழி, இனம், தேசம் போன்ற அனைத்து விதமான எல்லைக்குட்பட்ட கண்ணோட்டத்திலிருந்து விலகிவிடுகிறோம். தேகத்தின் தர்மமாகிய இந்து, முஸ்லிம், சீக்கியன் அல்லது கிறிஸ்தவன் என்று தன்னை நினைக்காமல் ஆத்ம ஞானத்தின் அடிப்படையில் சகோதர சகோதரன் அல்லது உலகம் ஒரு குடும்பம் என்ற எண்ணமானது நமது மனதில் எழுகிறது. ராஜயோக பயிற்சியின் மூலம் இந்த விஷயங்களை நடைமுறை வாழ்க்கையில் அனுபவித்து உணர முடியும். அதாவது தனக்குள் ஒரு அற்புதமான மாற்றத்தை அனுபவித்து உணர முடியும். ஒருமுறை ஆத்மாவின் சக்தியையும் அழகையும் அனுபவித்து உணர்ந்துவிட்டால் நம்முடைய அனைத்து குணங்களும் கலைகளும் சக்திகளும் ஊற்றெடுக்க ஆரம்பிக்கின்றன. இதன் மூலம் உண்மையான சுகத்தையும் அமைதியையும் அதிர்ஷ்டத்தையும் அனுபவித்து உணர முடியும். இவை அனைத்தும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. ஒவ்வொரு மனிதனின் ஆதி குணங்கள் இவை. எனவே ஒரு நாளில் பல முறை நான் ஒரு அமைதி சுரூபமான ஆத்மா என்ற நினைவை உங்களுக்குள் கொண்டு வாருங்கள். நாம் அனைவரும் ஆத்மாக்கள் என்ற விஷயமானது இதுவரை தெளிவாகிவிட்டது. ஒவ்வொரு பதிலும் பல புதிய கேள்விகளுக்கு பிறப்பளிக்கின்றன. நான் ஒரு பரிசுத்தமான அமைதியான ஆத்மா என்பது தெரிந்துவிட்டது. ஆனால் நான் ஆத்மா எங்கிருந்து வந்தேன்? இந்த உலக நாடகம் முடிந்ததும் நான் எங்கு செல்வேன் என்ற கேள்விகள் உங்கள் மனதில் எழுகின்றனவா? வாருங்கள், இதற்கான விடையை காண்போம்.
எப்படி தன்னை பற்றி அறிவதற்கு தனக்குள்ளே சென்று ஆராய வேண்டியிருக்கிறதோ அதேபோல நமது உண்மையான உலகின் ஞானத்தை அடைவதற்கு இந்த உலகிலிருந்து புத்தியின் மூலமாக வெகு தூரம் செல்ல வேண்டியிருக்கிறது. இந்த பௌதீக உலகின் கிரணங்களைப் பற்றியும் விண்மீன்களைப் பற்றியும் அறிவியலானது எண்ணற்ற உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளது. ஆனால் இந்த அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட இன்னொரு உலகம் இருப்பது உங்களுக்கு தெரியுமா? மனதின் மூலமாக மட்டுமே அங்கு செல்லவோ அல்லது அந்த உலகின் அனுபவத்தை பெறவோ முடியும். ஏனென்றால் உங்கள் மனமானது ஒரு சக்திமிக்க சாதனமாகும். இதன் மூலம் ஒரு நொடியில் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்ல முடியும். நிராகாரி உலகமானது ஆத்மாக்களின் உண்மையான வீடு. இங்குதான் ஆத்மாக்கள் இருக்கின்றன. செம்பொன் நிறமான இந்த உலகிற்கு நாம் இந்த உடலோடு செல்ல முடியாது. இந்த உடல் தனது உடல் சம்பந்தப்பட்ட வீட்டை பற்றிய ஞானமானது அனைவருக்கும் இருக்கிறது. ஆனால் வெகு சிலரே தனது ஆத்மாவின் வீட்டை பற்றி தெரிந்திருக்கின்றனர் அல்லது எப்போதாவது அந்த வீட்டை பற்றி சிந்திக்கின்றனர். ஒருமுறை புத்தியானது எதை புரிந்து கொள்கிறதோ மனமானது எளிதாக அதை அனுபவித்து உணர்கிறது. ஆத்மாக்களின் இருப்பிடம் இனிமையான ஆழ்ந்த அமைதி நிறைந்த உலகம் என்று தெரிந்தவுடனே நாம் எப்போது வேண்டுமோ ஒரு நொடியில் அங்கு செல்ல முடியும். ராஜயோகம் ஒன்றும் கடினமான விஷயமல்ல, மிகவும் எளிதான விஷயம். இது நினைவு கொள்வதற்கான விஷயமே. நாம் எப்போது நமது வீடாகிய ஆத்ம உலகில் இருந்தோமோ அப்போது எவ்வளவு ஆழ்ந்த அமைதியில் இருந்தோம் என்ற நினைவுதான் யோகம். ஆத்மா உண்மையில் ஒரு சக்தியாகும், ஒளிப்புள்ளியாகும் என்ற நினைவில் ஆழ்ந்த அமைதியை அனுபவித்து உணர முடியும். இப்படிப்பட்ட எண்ணத்தை மனதில் எண்ணும்போது இந்த உடலில் இருந்தாலும் அந்த ஆழ்ந்த அமைதியை அனுபவித்து உணர முடியும். விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் விண்வெளியின் அமைதியை பற்றி விவாதிக்கின்றனர். ஆனால் அந்த நிராகாரி ஆத்ம உலகின் அமைதியானது பல மடங்கு ஆனந்தமயமானதாகும். நாம் எப்போது வேண்டுமோ அப்போது அந்த அமைதிமயமான உலகிற்கு யாத்திரை செய்து தன்னைத்தான் ஆழ்ந்த அமைதியால் அனுபவித்து உணர முடியும். நம் ஆத்மாக்களின் உலகம் செம்பொன் நிறமான ஆழ்ந்த அமைதியான உலகம் என்ற நினைவே உங்கள் ஆழ்ந்த இனிமையான அமைதியின் நிரந்தர அனுபவத்தை கொடுக்கும். எங்கும் அமைதி, அமைதி, அமைதி. இந்த உலகில் நாம் இருந்தாலும் நமது எண்ணங்களின் மூலமாக அந்த செம்பொன்னிற ஆழ்ந்த அமைதி நிறைந்த ஆத்மாக்கள் வசிக்கக்கூடிய உலகிற்கு நாம் செல்ல முடியும் என்ற ஞானம் உங்களுக்கு கிடைத்துவிட்டது. இன்னொரு விஷயத்தை கூட நாம் மறந்து விட்டோம். அதாவது அனைத்து சக்திகளின் குணங்களின் ஊற்றாகிய திவ்ய மூலத்தை. இவருடைய உறவில் ஆத்மாவானது பல பிறவிகளுக்கு தேவையான அமைதியாலும் ஆனந்தத்தாலும் தெய்வீக குணங்களாலும் நிரம்பி விடுகிறது. நீங்கள் என்னை பல பெயர்களால் அழைத்து வந்தீர்கள். காட், பரமாத்மா, ஜெகோவா, அல்லாஹ், சிவா, சாந்தாயி என்றெல்லாம் நீங்கள் எனக்காக சர்ச், குருத்வாரம், கோயில், மசூதி மற்றும் சிலைகளெல்லாம் செய்தீர்கள். என்னுடைய பெயரில் நீங்கள் எவ்வளவு போரிட்டு வந்தீர்கள், எனக்காக எவ்வளவு பலியெல்லாம் கொடுத்தீர்கள்.
நான் எங்கும் இருப்பவன் என்று சொல்லி என்னை சர்வ வியாபியாக்கி விட்டீர்கள். உங்களின் துன்பமான துயரமான நாட்களில் என்னை நினைவு கொண்டீர்கள். உங்களின் சுகமான நாட்களில் என்னை மறந்து விட்டீர்கள். நீங்கள் பல ஜென்மங்களாக தேவி தேவதைகளின் உருவத்தில் என்னை அறியாமலேயே எனக்காக பூஜை செய்து வந்தீர்கள். சாதுக்களும் சந்நியாசிகளும் மனித குலத்துக்கு என்னை அடைவதற்கான வழிகளை காட்டுவதற்காக முயற்சித்தார்கள். ஆனால் நான் யாருக்கும் கிடைக்கவில்லை. நான் தான் உங்கள் தாயாகவும் தந்தையாகவும் இருக்கிறேன். என் ஒருவனிடத்தில்தான் நீங்கள் அனைத்து உறவுகளையும் அனுபவிக்க முடியும். உங்களைப் போன்று நான் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. நான் ஒரு ஒளிவடிவானவன். நான் அதிசூட்சமமானவன். உங்கள் ஊனக்கண்களுக்கு புலனாகாத ஒளிப்புள்ளி வடிவில் இருக்கிறேன். நீங்களும் கூட என்னைப் போன்றே அதிசூட்சமமான ஒளிப்புள்ளிகளாவீர்கள். என்னுடைய வீடு சாந்தம் நிறைந்ததாகும். இங்கு முற்றிலும் ஆழ்ந்த இனிமையான அமைதி நிறைந்துள்ளது. ஒரு காலத்தில் நீங்களும் கூட அந்த ஒளிமயமான ஆத்ம உலகில் என்னோடு வசித்து வந்தீர்கள். பிறகு அங்கிருந்து வந்து இந்த ஸ்தூல உலகில் உடல் என்னும் ஆடையை அணிந்து கொண்டீர்கள். அதன் பிறகு உங்கள் வாழ்க்கை நாடகம் தொடங்கிவிட்டது. காலத்தின் போக்கில் நீங்கள் என்னையும் உங்களது உயான வீட்டையும் மறந்து விட்டீர்கள். உங்களின் காலத்தின் மகத்துவத்தையும் ரகசியத்தையும் சொல்வதற்காக நான் மீண்டும் அவதரித்திருக்கிறேன். நீங்கள் மறந்துவிட்ட அனைத்து ரகசியங்களையும் சொல்வதற்காக நான் மீண்டும் அவதரித்திருக்கிறேன். உங்களை அன்பு, அமைதி மற்றும் சக்திகளால் நிரப்புவதற்காக நான் மீண்டும் வந்திருக்கின்றேன். என்னை நினைவு கூறுங்கள், என்னை நினைவு கூறுங்கள். பரமாத்மாவிடம் நம்முடைய உறவானது அழிவற்றது. ஆனால் அந்த அழிவற்ற உறவின் அனுபவத்தை எப்படி அடைவது? வாருங்கள், உங்களுக்கு மறுபிறப்பின் ஆழமான ரகசியத்தை கூறுகின்றோம். இதில் ஆத்மாவானது எப்படி ஒரு உடலை விட்டு மற்றொரு உடலை எடுக்கின்றது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நாம் ஆத்மாக்கள் அழிவற்றவர்கள். நம்முடைய இந்த உடலானது முப்பரிமாணத்தினாலான ஒரு எந்திரமாகும். இதன் மூலமாக நாம் நம்மை வெளிப்படுத்திக் கொள்கின்றோம். அதாவது இந்த 5 தத்துவங்களாலான உலகை உடல் மூலமாக அனுபவிக்கின்றோம். மனித வாழ்க்கையானது பலவிதமான அனுபவங்களால் நிரம்பி இருக்கின்றது. ஆனாலும் கூட நம்முன் பல புதிய மற்றும் புரியாத கேள்விகள் அவ்வப்போது மனதில் தோன்றுகின்றன. மறுபிறப்பின் ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொள்வதன் மூலம் இப்படிப்பட்ட பல கேள்விகளுக்கான பதிலை அடைந்து விடலாம். உதாரணமாக, ஏன் ஒரு குழந்தை பிறவியிலிருந்தே ஏதேனும் ஒரு கலையில் விசேஷ தேர்ச்சி பெற்றதாக இருக்கிறது? அல்லது சிலரை பார்க்கும்போது மட்டும் அவர்களை ஏற்கனவே சந்தித்தது போல் ஏன் தோன்றுகிறது? இப்படிப்பட்ட எண்ணங்களானது நமக்கு நமது கடந்த காலத்தை நினைவூட்டுகின்றன. எந்த ஒரு சக்தியையும் ஆக்கவோ அல்லது அழிக்கவோ முடியாது என்று அறிவியல் கூறுகின்றது. அப்படியே ஆத்மாவும் ஒரு விதமான சக்தியே ஆகும். இதை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது.
உண்மையிலேயே ஆத்மாவானது ஒரு அழிவற்ற ஆன்மீக சக்தியாகும். ஆத்மா ஒருபோதும் இறப்பதில்லை, தனது உடலை மட்டும் மாற்றிக்கொள்கிறது. எப்படி மாவிதையை நட்டால் மாமரம் வளர்கின்றதோ அதுபோல மனித ஆத்மாவானது மீண்டும் மனித உடலையே எடுக்கின்றது. உண்மையிலேயே எந்த ஆத்மாவும் இறப்பதில்லை. மாறாக தனது கர்மத்தின் பலனை அனுபவிப்பதற்காகவும் தனது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவும் மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்துக் கொண்டிருக்கின்றன. மறுபிறவியை பற்றிய ஞானமானது நம்முடைய தற்கால கர்மத்தை மாற்றிக்கொள்வதற்காகவும் மற்றும் நம்முடன் கடந்த காலத்தில் நடந்து முடிந்த விஷயங்களை எளிதாக ஏற்றுக்கொள்வதற்கான சக்தியை கொடுக்கிறது. மானசீகமான கட்டுப்பாடுகளை தகர்த்து நமக்கு சுதந்திரம் மற்றும் பரந்த மனப்பான்மையை அளிக்கிறது. எனவே யாரும் இறக்கவும் இல்லை, இறக்கவும் மாட்டார்கள் என்று நினைவில் வையுங்கள். ஒவ்வொருவரும் தனது புதிய கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பதற்காக பழைய உடல் என்ற ஆடையை மாற்றிக் கொள்கின்றனர். ஆத்மாவானது தனது பௌதீக உடலின் மூலமாக நல்ல, கெட்ட, உபயோகமுள்ள, உபயோகமற்ற, அவசியமான, அனாவசியமான மற்றும் சாதாரண கர்மங்களை செய்கின்றது. ஒவ்வொரு கர்மத்திற்கும் அதற்கு சமமான மேலும் எதிர்மறையான விளைவானது கண்டிப்பாக உண்டு என்பதை நாம் அறிவோம். வாருங்கள், நாம் கர்மத்தின் ஆழமான விளைவு, அதாவது கர்மம் மற்றும் பிரதி கர்மத்தின் ஆன்மீக ரகசியத்தை பற்றி ஆராய்வோம். இன்றைய சிந்தனையின்படி மனிதன் தனது துர்ப்பாக்கியத்திற்கான காரணத்தை பிறர் மீது சுமத்துகிறான். ஆனால் கர்ம சித்தாந்தத்தின்படி, அதாவது காரணம் மற்றும் விளைவுக்கான சித்தாந்தத்தின்படி, நம்மோடு நடக்கின்ற நல்ல மற்றும் கெட்ட நிகழ்ச்சிகளுக்கான காரணங்கள் என்ன என்பது தெளிவாகி விடுகின்றது. மேலும் தனது வாழ்க்கையை சிரேஷ்டமானதாக மற்றும் தடைகளற்றதாக மாற்றுவதற்கு நாம் ஆத்மாக்கள் என்ன செய்ய முடியும்? நியூட்டனின் 3வது விதியானது ஒவ்வொரு கிரியைக்கும் அதற்கு சமமான மேலும் விபரீதமான பிரதிக்கிரியையானது உண்டு என்பதை தெளிவாக்குகின்றது. கிறிஸ்தவ கொள்கைப்படி கூட நாம் எதை விதைக்கின்றோமோ அதையே அறுவடை செய்கின்றோம் என்பது தெளிவாகின்றது. நாம் யாருக்காவது கெட்டது செய்தால் கண்டிப்பாக ஒரு நாள் நாம் அதன் தீய விளைவினை சந்திக்க வேண்டியிருக்கும். நல்ல செயலின் விளைவானது நல்லதாக இருக்கிறது, கெட்ட செயலின் விளைவும் கெட்டதாகவே இருக்கிறது. கர்ம சித்தாந்தத்தின் ரகசியத்தை புரிந்து கொள்வதற்கு நாம் மறுபிறப்பின் ரகசியத்தை அறிய வேண்டியது அவசியமாகின்றது. இந்த பிறவியில் நாம் செய்யும் நல்ல மற்றும் கெட்ட கர்மமானது கண்டிப்பாக அடுத்த பிறவியிலும் கூட நம்மோடு தொடர்கின்றது. உண்மையில் நம் வாழ்வில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் காரணம் நமது கடந்த பிறவியின் கர்மத்தின் பலன்தான். காரணம் மற்றும் விளைவிற்கான சித்தாந்தத்தின் ரகசியம் தெரிந்துவிட்டால் நாம் நமது துர்ப்பாக்கியத்திற்கான காரணத்தை பிறர் மீது சுமத்த மாட்டோம். ஆனால் நமது தவறுகளை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வோம்.
இதனோடு கூடவே மேலும் பல ரகசியங்களை நாம் எளிதாக புரிந்து கொள்வோம். ஏன் சிலர் பிறவியிலிருந்தே செல்வந்தனாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றனர்? சிலர் ஏழ்மையிலும் வியாதியஸ்தர்களாகவும் இருக்கின்றனர். கர்ம சித்தாந்தத்தின் ஞானமானது பழைய கர்ம கணக்கு வழக்குகளை முடிப்பதில் உதவி செய்கின்றது. மேலும் எதிர்காலத்திற்காக சிரேஷ்ட கர்மம் செய்வதற்கான பலமளிக்கின்றது. இப்போது நாம் என்ன செய்கின்றோமோ அதுதான் நமக்கு எதிர்காலத்தில் கிடைக்கின்றது. இயற்கையாகவே நாம் நம்மோடு நடக்கும் நல்ல நிகழ்ச்சிகளை பார்த்து சந்தோஷப்படுகின்றோம். ஆனால் நாம் நம்மோடு நடக்கும் கெட்ட நிகழ்ச்சிகளை எப்படி மாற்றுவது? ராஜயோக தியானமானது இதற்கான ஞானத்தை அளிக்கின்றது. அதாவது ராஜயோக தியானத்தின் மூலம் நாம் நம்முள் மறைந்திருக்கும் சில விசேஷ சக்திகளை வெளிக்கொண்டு வருவதன் மூலம் நமது செயலில் மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஏனென்றால் நமது கர்மத்தை மாற்றுவதன் மூலம்தான் நமது பாக்கியத்தை மாற்ற முடியும். நாம் நற்குணங்கள் மற்றும் சில சக்திகளை அடைவதற்காக தேவி தேவதைகளின் பூஜை செய்கின்றோம். இந்த தேவதைகளைப் போல நமது வாழ்க்கையும் குணங்கள் மற்றும் சக்திகள் நிறைந்ததாக இருந்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். இவர்களைப் போல நமது வாழ்க்கையும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் அவர்களைப் போல ஆவதற்கான முயற்சி செய்வதற்கு பதிலாக அவர்களது மகிமையை பாடுவதிலேயே திருப்தியாகி விடுகிறோம். ஆனால் ராஜயோக தியானத்தின் மூலம் நாம் இழந்துவிட்ட அனைத்து சக்திகளையும் மீண்டும் அடைய முடியும். நமது வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு முக்கியமான சக்திகள் 8 சக்திகளாகும். முதலாவதாக பகுத்தறியக்கூடிய சக்தி. சத்தியம் மற்றும் அசத்தியத்திற்குட்பட்ட வேறுபாட்டை அறிய நமக்கு உதவுகிறது. இரண்டாவது நிர்ணயிக்கும் சக்தி. இந்த சக்தியின் மூலம் ஆத்மா தனது பலம் மற்றும் பலவீனத்தை கருத்தில் கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு நிர்ணயம் செய்கிறது. மூன்றாவதாக உள்ளடக்கக்கூடிய சக்தி. அசாதாரணமான பிரச்சனைகளிலும் கூட தனது கர்ம இந்திரியங்களை அடக்கி ஆள்வதற்கான சக்தி. நான்காவது பொறுமை சக்தி. பிரச்சனைகள் மனிதனின் அனைத்து சந்தோஷங்களையும் பறித்து விடுகிறது. அதோடு வாழ்க்கை இருள் நிறைந்ததாகிவிடுகின்றது. ஆனால் தனது பொறுமை சக்தியின் மூலம் மனிதன் பிரச்சனைகளை கூட விளையாட்டாக மாற்ற முடியும். துக்கத்தை கூட சுகமாக மாற்ற முடியும். ஐந்தாவது எதிர்கொள்ளக்கூடிய சக்தி. இதன் மூலம் தனது வாழ்க்கையின் முன்னேற்ற பாதையில் வரும் தடைகளை ஆத்மாவானது எளிதாக எதிர்கொள்கின்றது. வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகளில் பயம் கொள்வதற்கு பதிலாக உற்சாகத்தோடும் தைரியத்தோடும் எதிர்கொள்கிறது. ஆறாவது ஒருங்கிணைக்கும் சக்தி. இதன் மூலம் ஆத்மாவானது அனைவரது குறைகள் மற்றும் பலவீனங்களை தனக்குள் கடலைப் போல் ஏற்றுக்கொள்கின்றது. எப்படி கடலானது அனைத்து நதிகளையும் தனக்குள் ஏற்றுக்கொண்டு நிலையாக இருக்கின்றதோ,
அப்படியே ஆத்மாவானது பிறரது குறைகளையும் பலவீனங்களையும் ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்களுக்காக அமைதியையும் நல்லெண்ணத்தையும் வெளிப்படுத்துகிறது. ஏழாவது, தயாராக இருக்கும் சக்தி. தனது எண்ணங்களின் இச்சைகளின் மீது எப்போது வேண்டுமோ அப்போது கட்டுப்படுத்தும் அளவிற்கு ஆத்மாவானது சக்திசாலியாகி விடுகிறது. அதாவது கடந்த கால நிகழ்ச்சிகளின் பிரபாவத்திலிருந்து விடுபடுகிறது. அதை மறப்பதற்கும் தயாராகி விடுகிறது. எட்டாவது, ஒத்துழைக்கும் சக்தி. இந்த சக்தியின் மூலம் பெரிய காரியம் கூட எளிதில் முடிந்து போகிறது. ராஜயோகத்தின் மூலம் எளிதாக இந்த 8 சக்திகளும் நமக்குள் வந்து விடுகின்றன. அதாவது நமது வாழ்வு சக்தி நிறைந்ததாகி விடுகிறது. பரமாத்மா நமக்கு இந்த சிருஷ்டியின் ஆரம்பத்தில் அருளிச் செய்த சக்திகள் அனைத்தும் திரும்பவும் ராஜயோகத்தின் மூலம் நமக்கு கிடைக்கின்றன. இந்த சக்திகளின் ஆதாரம் ராஜயோகம். இது விழிப்புணர்வு பெற்ற ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் இடையேயான ஒரு ஆழமான, எளிய, சூட்சம, சக்திசாலி சம்பந்தம், தொடர்பு ஆகும். ராஜயோகத்தின் மூலம் நாம் பாவ கர்மங்களை செய்வதிலிருந்து காப்பாற்றப்படுகின்றோம். ஆக வாருங்கள் இப்பொழுது இந்த ஆன்மீக யாத்திரை, அதாவது இறைவனின் அன்பு நினைவில் திளைத்திருக்கும் யாத்திரையின் ஆனந்தத்தை அனுபவிப்போம். சத்தியம் மற்றும் தூய்மையான ஞானத்தின் அனுபவமே யோகமாகும். நான் ஒரு ஆத்மா, அதிசூட்சுமமான ஒளிப்புள்ளியாக இருக்கிறேன். அதாவது ஆத்மாவாகிய எனது தந்தையும் என்னைப் போலவே இருக்கிறார். இருப்பினும் அவர் ஆரம்பமும் முடிவுமில்லாதவராயிருக்கிறார். ஆத்மா பரமாத்மாவோடு வைக்கும் மானசீகமான சம்பந்தமே அனைத்திலும் மேலான மனநிலையாகும். அதன் மூலம் தனக்குத்தானே அன்பு, அமைதி மற்றும் முகமலர்ச்சியின் கடலில் மூழ்கியிருக்கும் அனுபவம் அடைகிறது. யோகம் என்ற வார்த்தையை கேட்கும்போது இது ஏதோ ஒரு கடினமான காரியமோ என தோன்றும். ஆனால் உண்மையில் அது அப்படி கிடையாது. யோகத்தின் பொருளே நினைவு செய்தல் என்பதுதான். ஆத்மா தனது தந்தையான பரமபிதா பரமாத்மாவை நினைவு செய்தலே யோகமாகும். ஒவ்வொருவரும் தன்னுள் ஆழமாகச் சென்று சோதித்துப் பார்த்தால் நமது உண்மையான அமைதியான வீட்டில் ஆத்ம உலகில் சாந்தி குடிகொண்டிருப்பதை அனுபவித்து உணர முடியும். யோகத்தின் ஒரு பொருள் என்னவென்றால், நாம் நமது நிராகாரமான அந்த இல்லத்தில் நமது மூல சொரூபமான ஆத்ம நிலையின் ஆனந்த அனுபவத்தை நினைவு செய்வதாகும். அந்த அனுபவத்தில் இந்த சரீரத்தில் இருந்தவாறே திரும்பவும் நினைவு செய்வதாகும். இந்த ஆழமான அனுபவங்களுக்கெல்லாம் ஆதாரம் ஞானமாகும். ஞானம் என்றால் அறிதல், புரிதல்.
அது நம்மை இந்த எல்லைக்குட்பட்ட உலகிலிருந்து நம்மை அப்பாற்பட்ட உலகிற்கு எடுத்துச் செல்கிறது. சுகம், சாந்தி நமது பிறப்புரிமையாகும். அதனை அடைவதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். ராஜயோகத்தின் மூலம் இழந்துவிட்ட ஆன்மீக சக்தியை, குணங்களை நாம் திரும்பவும் பெற முடியும். ராஜயோகம் என்பது மிக எளிமையான வழிமுறையாகும். அதனை மிக எளிதில் கற்றுத் தெளிய முடியும். ஆனால் அதற்கு சற்று அவகாசம் தேவை. அந்த வாழும் கலை ராஜயோகத்தை பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் இலவசமாகவே தனது அனைத்து கிளைகளிலும் கற்றுத்தருகிறது. ராஜயோகம் பயில்வோம், வாழ்வில் அமைதி, ஆனந்தம் பெறுவோம். ஓம் சாந்தி.